மாமல்லருடைய கண்களும் சிவகாமியுடைய கண்களும் சந்திச்சுது. வாசல்ல பெரும் சத்தம் கேட்டுச்சு. இதை கேட்ட சிவகாமியோட மார்பு 1000 சுக்கலா உடைஞ்சது. மாமல்லரோ அவள் பக்கம் தம்முடைய பார்வையை திருப்பவே இல்லை. அத்தனை கஷ்டங்களுக்கும் யுத்த பயங்கரங்களுக்கும் இடையிலையும் உயிர்களை இழந்து மரணத்தின் அமைதி குடிகொண்டிருந்த கண்ணபிரானுடைய முகத்தை பார்த்தவனும் சிவகாமி கண்ணீர் விட்டு தேம்பி அழுது கொண்டிருந்தா. அம்மா, எத்தனை நேரம் அழுது புலம்பினாலும் கண்ணனுடைய உயிர் திரும்பி வரப்போவதில்லை. யுத்தம் என்றால் அப்படித்தான். கண்ணபிரான் ஒருவன்தானா இருந்தான்? இவனைப் போல் 10,000கணக்கான வீரர்கள் பலியானார்கள். தயவு செய்து புறப்படுங்கள், இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தீ வந்துவிட்டது அப்படின்னு பரஞ்சோதி சொன்னார். கண்ணீர் ததும்பிய கண்கள்னால சிவகாமி அவரை பரிதாபமாக பார்த்து, தளபதி, யுத்தம் வேண்டாம் என்று தங்களுக்கு ஓலை எழுதி அனுப்பினேனே அப்படின்னு விம்முனா. ஆமம்மா, யுத்தத்தை தடுப்பதற்கு நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். என் முயற்சி பலிதமாகும் சமயத்தில் அந்த கள்ள பிக்ஷு வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துவிட்டான். வாதாபி நகரம் அழிய வேண்டும் என்று விதி இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னார். ஐயா, விதியின் பேரில் ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள்? எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த பாதகிதான். அன்றைக்கு தாங்களும் அவரும் வந்து எவ்வளவோ பிடிவாதமாக என்னை அழைத்தீர்கள். மூர்க்கத்தனத்தினால் வரமாட்டேன் என்று சொன்னேன் அப்படின்னு சிவகாமி சொன்னான். அம்மா, எவ்வளவோ காரியங்கள் வேறு விதமாக நடந்திருக்கலாம். அதையெல்லாம் பற்றி இப்போது யோசித்து என்ன பயன்? தயவு செய்து புறப்படுங்கள். மாமல்லரும் தங்கள் தந்தையும் தங்களை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சேனாதிபதி சொன்னார். தளபதி, அவருடைய முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? என்னால் முடியாது. நான் இங்கேயே இருந்து உயிரை விடுகிறேன். 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாக அவரிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சிவகாமி சொல்லி கொண்டிருக்கிறப்ப வாசல்ல பெரும் சத்தம் கேட்டுச்சு. சற்று நேரத்துக்கெல்லாம் மாமல்லர் உள்ளே பிரவேசித்தார். அவருக்கு பின்னால ஆயனரும் வந்தார். ஹா, இதோ அவரே வந்து விட்டார் அப்படின்னு பரஞ்சோதி வாய் விட்டு சொல்லி மனசுக்குள்ள, இத்தோடு என் பொறுப்பு தீர்ந்தது அப்படின்னு சொல்லி கொண்டார். அவரே வந்து விட்டார் அப்படிங்கிற வார்த்தைகள் காதுல விழுந்ததோ சிவகாமியுடைய தேகம் புல்லரிச்சுது. குனிந்திருந்த தலையை நிமித்தி வாசற்பக்கம் பார்த்தா. கன நேரத்திலும் மிக சிறிய நேரம் மாமல்லருடைய கண்களும் சிவகாமியுடைய கண்களும் சந்திச்சுது. அடக்க முடியாத உணர்ச்சி பொங்க சிவகாமி மறுபடியும் தலை குனிஞ்சா. அவளோட அடி வயிற்றிலிருந்து ஏதோ கிளம்பி மேல வந்து மார்பையோ தொண்டையையோ அடைத்து கொண்டு மூச்சு விட முடியாமலும் தேம்பி அழுவதற்கு முடியாமலும் செஞ்சுது. அப்புறம் சிறிது நேரம் அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம சிவகாமி உணர்வற்றிருந்தா. ஆ, கண்ணபிரானா, ஐயோ அப்படின்னு அவளுடைய தந்தையின் குரல் அலறுவது காதுல விழுந்ததோ உணர்வு பெற்றா. ஆமாம், கண்ணன் தான். கமலையின் சிநேகிதியை சிறை மீட்டு ரதத்தில் வைத்து அழைத்து வர வந்த கண்ணன் தான் மார்பில் விஷக்கத்தி பாய்ந்து செத்து கிடக்கிறான். ஆயனரே, உம்முடைய மகளை கேளும். அவளுடைய சபதம் நிறைவேறிவிட்டதல்லவா? அவளுடைய உள்ளம் குளிர்ந்து விட்டதல்லவா? கேளும் ஆயனரே, கேளும் அப்படின்னு மாமல்லர் சொன்னார். மாமல்லரோட மேற்படி வார்த்தைகள் சிவகாமியுடைய காதுல உருக்கிய ஈய துளிகள் விழுவது போல விழுந்துச்சு. ஆஹா, இந்த குரல் எத்தனை அன்பு ததும்பும் மொழிகளை, இன்பத்தேன் ஒழுகும் வார்த்தைகளை ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறது. அதே குரலில் இப்போது எவ்வளவு கர்ணக்கடூரமான சொற்கள் வருகின்றன. ஆஹா, இதற்குத்தானா இந்த 9 வருஷ காலமும் பொறுமையுடன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு வந்தோம் அப்படின்னு சிவகாமி நினைச்சா. மாமல்லரோட இந்த கொடுமையான வார்த்தைகள் பரஞ்சோதிக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்குச்சு. சக்கரவர்த்தி, சிவகாமி அம்மே ரொம்பவும் மனம் நொந்து போயிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லுறதுக்குள்ள மாமல்லர் குறுக்கிட்டு, சிவகாமி எதற்காக மனம் நோக வேண்டும்? இன்னும் என்ன மனக்குறை? சபதம்தான் நிறைவேறிவிட்டதே. சந்தேகம் இருந்தால் வீதி வழியே போகும்போது பார்த்து நிச்சயப்படுத்திக் கொள்ளட்டும். வீடுகள் பற்றி எறிவதையும் வீதிகளில் பிணங்கள் கிடப்பதையும் ஜனங்கள் அலறி புடைத்து கொண்டு ஓடுவதையும் பார்த்து களிக்கட்டும். ஆயன சிற்பியாரே, உம்முடைய குமாரியை அழைத்து கொண்டு உடனே கிளம்பும் அப்படின்னு மாமல்லர் சொன்னார். இதை கேட்ட சிவகாமியோட மார்பு 1000 சுக்கலா உடைஞ்சது. அவளோட தலை சுழன்றுச்சு. அச்சமயம் ஆயனர் அவளுக்கு பக்கத்துல போய் இரக்கம் நிறைந்த குரல்ல, அம்மா, குழந்தாய், என்னை உனக்கு தெரியவில்லையா?
அப்படின்னு கேட்டாரு. அப்பான்னு கதறிக்கொண்டே சிவகாமி தன் தந்தையை கட்டிக்கொண்டு விம்முனா. அன்னைக்கு அதிகாலையில் சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபிக்குள்ள பிரவேசித்ததிலிருந்து மாமல்லருடைய உள்ள பரபரப்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டே இருந்துச்சு. சிவகாமிக்கு ஏதோ விபரீதமான அபாயம் நேரப்போகிறதுன்னு, நம்ம இங்க வெறுமனே இருப்பது பெரிய பிசகுன்னு அவருக்கு தோன்றி வந்துச்சு. புலிகேசி சக்கரவர்த்தி அரண்மனையில் அகப்படவில்லைன்னு மானவன்மர்கிட்ட இருந்து செய்தி வந்ததுக்கு அப்புறமா கோட்டைக்கு வெளியில அவருக்கு இருப்பு கொள்ளல. ஆயனரையும் அழைச்சிக்கிட்டு வாதாபி நகரத்துக்குள்ள பிரவேசித்தாரு. சிவகாமியை சந்தித்த உடனே அவகிட்ட அன்பான மொழிகளை சொல்லணும் அப்படிங்கிறதாகத்தான் யோசனை செய்து கொண்டு போனார். ஆனா அவருடைய அன்புக்கும் அபிமானத்துக்கும் பெரிதும் பாத்திரமாயிருந்த கண்ணபிரான் செத்து கிடந்ததை பார்த்ததும் மாமல்லருடைய மனம் கடினமாகிவிட்டது. அதனாலதான் அத்தகைய கடுமொழிகளை சொன்னார். ரதத்தில் ஆயனரும் சிவகாமியும் முன்னால போக, பின்னால சற்று தூரத்தில் மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகளின் மீது ஆரோகணித்து போனாங்க. மாமல்லருடைய விருப்பத்தின்படி பரஞ்சோதி தாம் சிவகாமியுடைய வீட்டு வாசலை அடைந்ததிலிருந்து நடந்த சம்பவங்களையெல்லாம் விவரமாக சொன்னார். அதையெல்லாம் கேட்க கேட்க சக்கரவர்த்தியுடைய நெஞ்சில் குரோதாக்னி சுடர்விட்டு எரிய தொடங்குச்சு. முக்கியமா நாகநந்திய பரஞ்சோதி கொல்லாம உயிரோடு விட்டுட்டாரு அப்படிங்கிறது மாமல்லருக்கு பெரும் கோபத்தை உண்டாக்குச்சு. சிவகாமிய பெரும் துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவே அவளை கொல்ல எத்தனித்ததா நாகநந்தி சொன்னாரல்லவா? அதை கேட்டப்ப அந்த கூற்றுல அடங்கியிருந்த உண்மையை மாமல்லருடைய அந்தராத்மா உடனே உணர்ந்துச்சு. அது காரணமா அவருடைய குரோதம் பன்மடங்கு அதிகமாகி கொழுந்து விட்டு எரிஞ்சுது. சிவகாமி தன் அருமை தந்தையின் மீது சாய்ந்த வண்ணம் வாதாபி நகரத்துடைய பயங்கர வீதி காட்சிகளை பார்த்து கொண்டு போனான். அந்த கோரங்களை பார்க்க சகிக்காம சில சமயம் கண்களை மூடிக்கொண்டா. ஆனா கண்களை மூடிக்கொண்ட போதிலும் காதுகளை மூடிக்கொள்ள முடியல. ஜுவாலை விட்டு பரவிய பெரும் தீயில வீடுகள் பற்றி எறிகிற சடசட சத்தமும், காற்றோட விருங்குற சத்தமும், குழந்தைகளுடைய கூக்குரலும், ஸ்திரீகளுடைய ஓலமும், சளுக்க வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்தி ஓடுற சத்தமும், ஜெயகோஷமும், ஹாஹாகாரமும் அவளுடைய செவிகளை நிரப்பி அடிக்கடி கண்களை திறந்து பார்க்க செஞ்சுது. அந்த நிலையில ஒரு முறை மாமல்லர் சிறிது முன்னேறி வந்து ரதத்தின் ஓரமா குதிரையை செலுத்தி கொண்டிருந்தப்ப சிவகாமி ஆவலோடு அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தா. ஆனா மாமல்லரோ அவள் பக்கம் தம்முடைய பார்வையை திருப்பவே இல்லை. ஆயனர் முகத்தை நோக்கிய வண்ணம், சிற்பியாரே, நாங்கள் எல்லோரும் இங்கிருந்து புறப்பட்டு வர இன்னும் 1 மாதம் ஆகலாம். உங்களுக்கு இஷ்டமிருந்தால் உம்மையும் உமது மகளையும் முன்னதாக தக்க பாதுகாப்போடு காஞ்சிக்கு அனுப்பி வைக்கிறேன். அல்லது நாகநந்தி பிக்ஷு உம்மையும் உமது குமாரியையும் அஜந்தாவுக்கு அழைத்து போக விரும்புவதாக சொன்னாராம். அது உங்களுக்கு இஷ்டமானால் அப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அத்தனை கஷ்டங்களுக்கும் யுத்த பயங்கரங்களுக்கும் இடையிலையும் ஆயனருக்கு அஜந்தான்னு சொன்னதும் சபலம் தட்டுச்சு. அஜந்தா வர்ண ரகசியத்தை பரஞ்சோதி நாகநந்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்ட விவரம் இன்னமும் ஆயனருக்கு தெரியாது. அதனால அவர் சிவகாமியை பார்த்து, அம்மா, உனக்கு என்ன பிரியம்? காஞ்சிக்கு போகலாமா அல்லது அஜந்தாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டார். சிவகாமியோட உள்ளம் அந்த நிமிஷத்துல வைரத்தை விட கடினமா இருந்துச்சு. அப்பா, நான் காஞ்சிக்கும் போகவில்லை, அஜந்தாவுக்கும் போகவில்லை. பல்லவ குமாரரை என் பேரில் கருணை கூர்ந்து அவர் கையில் உள்ள வாளை என் மார்பிலை பாய்ச்சி என்னை யமபுரிக்கு அனுப்பிவிட சொல்லுங்கள். பழைய அபிமானத்துக்காக எனக்கு இந்த உதவி செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். இப்படி சொல்லிட்டு ஆயனருடைய மடியின் மீது சிவகாமி மறுபடியும் ஸ்மரணை இழந்து விழுந்தா. மாமல்லர் திரும்பி போய் பரஞ்சோதியின் பக்கத்தை அடைஞ்சாரு. சிவகாமியின் மீது அத்தகைய குரூரமான சொல்லம்புகளை செலுத்திய பிறகு அவருடைய மனம் சிறிது அமைதி அடைஞ்சிருந்துச்சு. நண்பரே, அதோ புலிகேசியின் பொய்யான ஜெயஸ்தம்பத்தை பார்த்தீரல்லவா? 9 வருஷத்துக்கு முன்பு ஒரு நாள் நாம் அந்த ஸ்தம்பத்தின் அடியில் நின்று செய்து கொண்ட சங்கல்பத்தை இன்று நிறைவேற்றிவிட்டோம். அந்த பொய் தூணை உடனே தகர்த்தெறிந்துவிட்டு பல்லவ சைனியத்தின் ஜெயஸ்தம்பத்தை நாட்ட செய்யுங்கள். புதிய ஜெயஸ்தம்பத்திலே பல்லவ சேனையின் வெற்றி கொடி வானலாவ பறக்கட்டும். மகத்தான இந்த வெற்றிக்கு அறிகுறியாக நமது கொடியிலும் விருதுகளிலும் உள்ள ரிஷப சின்னத்தை மாற்றி சிம்ம சின்னத்தை பொறிக்க செய்யுங்கள் அப்படின்னு ஆக்ஞாபித்தார்.